வெல்கம் டு தமிழ் கோவியம். அதாவது அவனோட உள்ளங்கையில ஓட்டை விழுந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியில எழுந்து நின்னுட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிறதுக்கு விநாயக் அங்க நின்னுட்டு இருக்க முடியாது. வலியில துடிச்சு போய் ஓடி இருக்கணும். ஆனா அவன் சர்வ சாதாரணமா தான் இருந்தான். அதுக்கும் மேல அவனால அந்த கைய பார்த்துட்டு மயக்கம் தான் வந்துச்சு. எங்கடா பூனை அப்படின்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா. வீரா எந்த ரியாக்ஷனும் காட்டல. அவனுக்கு தான் விஷயம் தெரியுமே, அதனால சாதாரணமா இருந்தா. விநாயக், என்னதெல்லாம்? அடுத்த வாரம் நடக்க போற காம்படிஷன்ல நீ கலந்துக்க வேண்டாமா? இப்படித்தான் எங்கேயாவது போய் அடிபட்டுட்டு வருவியா அப்படின்னு மாஸ்டர்ஸ் கேட்டாங்க. அடியா இருந்தா எனக்கு வலிச்சிருக்கணுமே, அதை விட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி எந்த ஓட்டையும் இல்லையே அப்படின்னு பாவமா சொன்னான். எப்ப நீ சீரியஸா இருந்திருக்க? இப்ப இருக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் கேட்டா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மழுப்ப வேண்டியது, இதானே உன் வேலை அப்படின்னு கோவப்பட்டாங்க. இதோ இங்க இருக்கானே இந்த வீரா, எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, முதல்ல அவனை விசாரிங்க அப்படின்னு விநாயக் சொல்ல சஞ்சீவனுக்கு செம ஹாப்பி. இந்த விநாயக் கூட நம்ம இப்ப ஜாயின் பண்ணிக்கலாம், என்ன இருந்தாலும் அவங்க அகாடமி பசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்ட சஞ்சீவன் மெதுவா விநாயக் பக்கத்துல வந்து நின்னுட்டான். நீயும் 10 நிமிஷமா அவனை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சு நேரம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் கிட்ட இந்த சுண்டு விரல் சைஸ்ல ஒரு பூனைக்குட்டி பேஸ்ட் இருந்துச்சு. அத இந்த உள்ளங்கையில எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட காட்ட வந்தேன். ஆனா இப்போ அது மாயமா மறைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் இவன் தானே அப்படின்னு வீராவை காட்டினான். சின்ன சைஸ் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த மாஸ்டர்ஸ்க்கு முட்டை தான் மனசுக்கு வந்துச்சு. அதனால என்ன விநாயக், நம்ம ஊர்ல அந்த மாதிரி எந்த ஜந்துவும் இல்லையா? அதுல ஏதாவது ஒண்ணு அவன் கைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. என்ன மாஸ்டர், சீரியஸா பேசாம இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டான். உன்னை நம்ம அகாடமி பையன் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தது எங்க தப்பு? பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காம போய் அடுத்த வாரம் நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்க பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வீராவை நீங்க எதுவும் கேட்க போறது இல்லையா அப்படின்னு சலிப்பா பேசினான். என்ன கேட்க சொல்ற? ஏதோ பூனைக்குட்டின்னு சொல்ற, அதனால இங்க ஏதாவது ஆபத்து வந்துச்சா? இல்ல இவனால ஏதாவது பிரச்சனைன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எதுவும் இல்லாம இவன் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. விநாயக்கால அதுக்கு பதில் சொல்ல முடியல. திரும்பி வீராவை முறைச்சு பார்த்துட்டு கிளம்பிட்டான். அடுத்ததா சஞ்சீவன் கிட்ட யோகிக்கு சேர வேண்டிய எல்லாம் கொடுத்துட்டு அவனையும் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப வீரா மட்டும் தான் இருந்தான். உன்கிட்ட நாங்க எதுவும் கேட்க போறது இல்ல. உங்க அகாடமியை சேர்ந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தரால தான் அந்த முட்டைக்கு விமோசனம் கிடைச்சிருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா யாருன்னு நிரூபிக்கிற மாதிரி எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனால யோகிக்கு என்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சதோ அதை உனக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீராவும் சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டு கதவு கிட்ட போன சமயம், உனக்கு அந்த புதையல் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு பின்னால இருந்து வந்த குரல்ல அப்படியே நின்னுட்டான். வீரா திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே போயிட்டான். என்ன மாஸ்டர், இவனும் நம்ம எதிர்பார்த்த பதில சொல்லல அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அந்த புதையல் எப்போ நம்ம கிட்ட வந்து சேரணும்னு இருக்கோ அது வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பெரிய மாஸ்டர் சொல்ல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. விநாயக் ஏதோ பூனைக்குட்டின்னு சொன்னானே, ஒருவேளை அந்த முட்டைக்குள்ள இருந்து வந்த ஜந்து அதுவா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க எல்லாருக்கும் அதே டவுட் தான் இருந்துச்சு. உங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம், அது முட்டைக்குள்ள இருந்த ஜந்து தான் அப்படின்னு கம்பீரமா சொன்னாரு ஒரு வயசான மாஸ்டர். அப்போ அந்த பையனை வர சொல்லி அவன் கிட்ட இருந்து அதை வாங்கினா நமக்கு ஈஸியா புதையல் கிடைச்சிருமே அப்படின்னு எல்லாரும் ஆர்வப்பட்டாங்க. உண்மையா அந்த பூனைக்குட்டிக்கு நம்ம கூட இருக்கணும்னு விருப்பப்பட்டா அதுவா தேடி வரும். இல்ல விநாயக் கையில திடீர்னு வந்த ஓட்டை இங்க இருக்கிறவங்களுக்கும் எங்க வேணும்னாலும் வரலாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாரு. அதுக்கப்புறம் புதையல் பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. இங்க வெளியே வந்த வீரா யார் கண்ணுக்கும் படாம மறைவா ஒரு இடத்துக்கு வந்தான். ஏ குட்டி, என் காதுக்குள்ள தானே நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க அப்படின்னு பூனைய செல்லமா கூப்பிட்டா. ஐயோ சீஃப், நீங்க நிஜமாவே சூப்பர்மேன், உங்களுக்கு ஸ்பெஷல் பவர் நிறையவே இருக்கு அப்படின்னு அவன் கையில வந்து உட்காந்துக்குச்சு. நீ பயந்த மாதிரி மாஸ்டர்ஸ் உன்னை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கல, நீ பயப்படாம இருக்கலாம் அப்படின்னு வீரா சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சீஃப், அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணல
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. சரி வா, நம்ம ஊர் சுத்தலாம் அப்படின்னு 2 பேரும் ஜாலியா கிளம்புனாங்க. அந்த ஊரை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை வீராவும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப தூரம் பேசிக்கிட்டே வந்ததுல வீராக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. நான் உன்கிட்ட காலையிலேயே சாப்பிடறத பத்தி கேட்டேன், நீ எதுவும் சொல்லல. இப்ப பாரு, எனக்கு வயித்துக்குள்ள பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சிரிச்சான் வீரா. சீஃப், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் கையில இருந்து குதிச்ச பூனை கீழே விழுந்த அடுத்த செகண்ட் அந்த இடம் 2ஆ பிளந்து பூமியில இருந்து அவனுக்கு வேண்டிய சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. வீரா கண்ணை மூடி அந்த பூனைக்கு நன்றி சொல்லிட்டு மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சான். நடுநடுவுல அதுக்கு தேவையானதை எடுத்து வைக்க பூனையும் வீரா கூட சுவாரஸ்யமா பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சது. உன்னை முட்டையில இருந்து வெளியே கொண்டு வந்ததால தானே எனக்கு அந்த புதையலை காட்டின, ஏன் அதையே இந்த ஊர் மாஸ்டர்ஸ் கிட்ட சொன்னா எடுத்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு கேட்டான். எனக்கு 2 பேர் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு சீஃப், நான் அவங்கள செக் பண்ணிட்டு அப்புறம் விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, நல்ல முடிவு எடுத்திருக்க. அது வரைக்கும் நீ எங்க தங்க போற, எல்லார் கண்ணுக்கும் தெரியறதுனால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படின்னு கேட்டான் வீரா. கண்டிப்பா ஆபத்து இருக்கு. எப்படி நல்லவங்களுக்கு அந்த புதையல் போய் சேரணும்னு நம்ம இவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி என்கிட்ட இருந்து அந்த புதையலை பறிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. வீரா மனசுக்குள்ள விநாயக் பத்தி கேட்கலாம்னு யோசிச்சத பூனை புரிஞ்சுக்கிட்டு, சீஃப், அவன் கையில இருந்து நான் வெளியே வந்ததுக்கு 2 காரணம். உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு ஃபீல் வருது. இன்னொன்னு, எவ்வளவு புதையல் நான் உங்களுக்காக காட்டின அப்புறமோ அதுக்கு ஆசைப்படாம வெளியே போனது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. அதை எடுத்து தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்றவங்க. அதான் அவங்க கிட்ட நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. உனக்கு என்ன பத்தி தெரியாது. உள்ள போகும்போது பை எடுத்துட்டு போகல, இல்லனா அந்த புதையல் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சீரியஸா சொன்னான் வீரா. அதை விட வசந்ததா ஒரு புதையலை நான் இப்ப காட்ட போறேன், என் கூட வாங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அது வெப்பன்ஸ் மாளிகை தான். இங்க இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு வீரா சொல்ல, பூனை அவனை லைப்ரரி மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த டைம்ல அங்க யாருமே இல்லாததால வீரா எந்த தடையும் இல்லாம உள்ள போயிட்டான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது தடை வந்தாலும் பூனை அதை ஈஸியா தாண்ட ஹெல்ப் பண்ணிருக்கும். அந்த இடம் முழுசும் பயங்கர இருட்டா இருந்துச்சு. உடனே பூனை, சீஃப், என்னோட முதுக லைட்டா தடவி விடுங்க அப்படின்னு சொல்ல வீராவும் அதே மாதிரி பண்ணான். என்ன ஆச்சரியம், அந்த இடம் முழுசும் பிரகாசமா ஆயிடுச்சு. உள்ள வெப்பன்ஸ் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் புக்ஸ், இன்னொரு பக்கம் பெயிண்டிங்ஸ், எல்லாமே மார்ஷியல் ஆர்ட் சம்பந்தமா இருந்துச்சு. வீராக்கு உண்மையாவே அங்க இருந்த நகை புதையலை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சந்தோஷமா நெட்ரிக்கன் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டான். அங்க இருந்த வெப்பன்ஸ் எல்லாமே அந்த காலத்துல மாஸ்டர் யூஸ் பண்ணினது. இப்போ எதையுமே வெளியே எடுத்துக்கிட்டு போக முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா வீராக்கு ஒரே ஒரு தடவை அதை வெளியே எடுத்து பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்ததால அதை அப்படியே பூனை கிட்ட சொன்னான். வேணாம் சீஃப், நீங்க அதை தொட்டா வெளியே பயங்கர சத்தம் வந்துடும், அப்புறம் மாட்டிக்குவோம். அதனால வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு அதுவும் யோசனை பண்ணுச்சு. ஐடியா? சீஃப், உங்ககிட்ட ஒரு துணியும் ஒரு பிரேஸ்லெட்டும் உள்ள வரும்போது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க வீரா வேகமா அதை எடுத்து காட்டினான். சூப்பர், அதை எடுத்து மாட்டிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வீரா அதை ஃபாலோ பண்ணான். இப்போ அவனால உள்ள பாதுகாப்பா வச்சு இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே எடுக்க முடிஞ்சது. ஒரு ஆர்வத்துல அதை எடுத்த வீராக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு பக்கம் பதட்டம், இன்னொரு பக்கம் ஏதோ கை நடுக்கம் வந்துச்சு. எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்து சுத்தி பாருங்க அப்படின்னு பூனை அவனுக்கு உற்சாகம் கொடுக்க அதே அவனுக்கு பெரிய பூஸ்டா இருந்துச்சு. கடகடன்னு எல்லா வெப்பன்ஸையும் எடுத்து பார்த்துட்டான். வீரா இப்போ ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருந்தான். அதுக்கு காரணம் அவன் கையில இருந்த பூனை. 2 பேரும் பேசிக்கிட்டே டென்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. சரி சீஃப், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட்டு என் கூட இருக்கிற மாதிரி இனிமே நீயும் இன்னொரு பக்கம் இரு, உங்க 2 பேரையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பூனை சத்தமா சிரிச்சிருச்சு. இல்ல சீஃப், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, அப்படி எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. என்ன வேலை? புதையலை ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டான். என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க,
இவ்வளவு நாள் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, நான் பத்திரமா அதை நல்லவங்க கிட்ட சேர்க்கணும். அது வரைக்கும் இங்க இருந்து வர முடியாது. அந்த வேலை முடிஞ்ச உடனே உங்க முன்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. கொஞ்ச நேரமே பழகி இருந்தாலும் அந்த பூனைய வீராக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏனோ அதை மறக்க முடியல. அந்த டைம்ல தான் கரெக்டா பட்டு மேடம் வந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஜாலியா ஊர் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்க, வீரா பூனைய பத்தி A to Z புகழ்ந்து தள்ளிட்டான். அடப்பாவி சண்டாளா, நான் எவ்வளவு நாளா உன் கூட இருக்கேன், ஒரு நாளாவது என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசி இருப்பியா அப்படின்னு வீராவ மொத்த ஆரம்பிச்சது பட்டு. என்ன இப்படி சொல்லிட்ட, நீ தானே என் செல்லம். எப்படியோ கொஞ்சம் பேசி கால்ல விழுந்து அதை சமாதானப்படுத்திட்டான். அப்பதான் சரியா டென்ட் உள்ள இருந்து வி மாஸ்டர் வந்தாரு. வீரா, எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கிறது, எங்க போயிருந்த அப்படின்னு விசாரிக்க ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான். எனக்கு ஒரு உண்மைய சொல்லு வீரா, அந்த முட்டைய நீதாடே உடைச்சது அப்படின்னு சரியா கேட்டாரு வி மாஸ்டர். இவர்கிட்ட நீ உண்மைய தாராளமா சொல்லலாம் அப்படின்னு பட்டு சிக்னல் கொடுக்க வீரா பேச ஆரம்பிச்சான். மாஸ்டர், நான் அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணேனான்னு எனக்கும் தெரியாது, ஆனா புதையல் பத்தின ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்க மாஸ்டருக்கு அந்த விஷயம் புதுசு. இன்னொரு மாஸ்டரா இருந்திருந்தா கண்டிப்பா புதையல் பத்தி சொல்லுன்னு வற்புறுத்தி இருப்பாரு. ஆனா வி மாஸ்டர் அப்படி இல்ல. அவருக்கு இந்த ஊர் சமாச்சாரம் எதுவும் தேவை கிடையாது. அதே சமயம் கரெக்டான ஆளுங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்புறம் ரிவார்டு கிடைக்கணும்னு ஒரு மாஸ்டரா நினைச்சதாலதான் இந்த கேள்வியை வீரா கிட்ட கேட்டாரு. பட்டு கிரீன் சிக்னல் கொடுத்த அப்புறம் கூட வீரா ரத்தம் தெரிச்சு முட்டை உடைஞ்சதுன்னு உண்மையான காரணத்தை மறைச்சதுக்கு பூனை சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது கிளம்பும் போது, சீஃப், உங்களுக்கும் எங்க மாஸ்டருக்கும் ஏதோ ரத்த சம்பந்தம் இருக்கு, அது மட்டும் தான் நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம், இந்த ரகசியத்தை மட்டும் எனக்காக யாருக்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சத்தியம் வாங்கிடுச்சு. அதான் வீரா வேற மாதிரி வி மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டான். சரி வீரா, நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் போய் அகாடமி மாஸ்டர்ஸ பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வி மாஸ்டர் கிளம்பிட்டாரு. டென்ட் உள்ள பட்டுவோட நுழைஞ்ச வீரா கண்ணுக்கு யோகிக்கு ரெண்டு பக்கமும் சஞ்சீவன் மயூரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சது. வா வீரா, இங்க பாத்தியா, யோகிக்கு இங்க இருக்கிறதுலயே காஸ்ட்லியான வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, வந்து பாரு அப்படின்னு மயூரி அலட்டலா சொன்னான். அதுக்கு சஞ்சீவன், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா, இது யோகியோட கிஃப்ட், யாருக்கும் காட்ட முடியாது, மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே எழுந்து போங்க அப்படின்னு வீரா பார்த்து சொன்னான். ஏன் யோகி, நீ எதுவும் வாயை திறந்து பேசவே மாட்டியா, மாஸ்டர் தான் உனக்கு மவுத் பீஸா அப்படின்னு கோவமா கேட்ட மயூரி வாயே வீரா எடுத்து வச்ச பொருளை பார்த்து அப்படியே ஜிப்பு போட்ட மாதிரி மூடிச்சு. அங்க யோகிக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அப்படியே வீரா கிட்டையும் இருந்துச்சு. உடனே சஞ்சீவன் எழுந்து வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தான். அவனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்னு வீராவை எரிக்கிற பார்வை பார்க்க, அத போய் மாஸ்டர்ஸ் கிட்ட கேளு அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்லிட்டு அங்க இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டான். எல்லாம் வி மாஸ்டர் வேலையா இருக்கும், அங்க போய் இவனுக்கும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி இருப்பாரு, அவங்களும் போனா போதுன்னு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சஞ்சீவன் கேலி பேசினான். அப்போ சரியா உள்ள வந்த ஜீவன், நம்ம ஆகாய மலைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம், அங்க போய் ஆளாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஐ, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு விதுஷி மயூரி துள்ளி குதிச்சுக்கிட்டே ஜீவன் கிட்ட வர, அவன் சொன்ன விவரம் வீராக்கு இன்னும் ஹாப்பியா இருந்து. வெப்பன்ஸ் மாளிகை டாஸ்க் முடிஞ்சு ஆகாய மலைக்கு திரும்பி போறதுக்கு எல்லாரும் தயாரானாங்க. அப்போதான் ஜீவன் அங்க ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கிறதா சொன்னான். எல்லாரும் அவனை ரவுண்டு கட்டி அந்த விஷயத்த சொல்லி சொல்லி அடம் பிடிக்க, அதுக்குள்ள வி மாஸ்டர், முத்து மாஸ்டர் அவங்களே வந்துட்டாங்க. பசங்க இப்போ மாஸ்டர்ஸ் பிடிச்சு தொங்க ஆரம்பிக்க அவங்க சிரிச்சுக்கிட்டே, எல்லா ஊருக்கு போய் பேசலாம் கிளம்புங்க அப்படின்னு அந்த சர்ப்ரைஸ் ஆர்வத்தை இன்னும் தூண்டி விட்டாங்க. டேய் எரும மாடு, உனக்கு அறிவில்ல, ஒண்ணு விஷயத்த முழுசா சொல்லணும், இல்ல சொல்லாம இருக்கணும், இப்படி பாதியிலேயே எங்களை கெஞ்ச விட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு மயூரி ஜீவன் கிட்ட சண்டைக்கு வந்தா. ஏய் எரும கிருமன்னு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருந்த, அடிச்சு பல்ல பெத்துருவேன் அப்படின்னு கை நீட்டி எச்சரிக்கை பண்ணான். பேப்படா பேப்ப, அது வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்குமா அப்படின்னு இன்னும் சண்டைக்கு வந்தா. சேச்ச, அந்த மாதிரி பூ பறிக்கிற நல்ல வேலையெல்லாம் உனக்கு கண்டிப்பா வாழ்க்கையில கிடைக்காது, வேணும்னா அகாடமிய சுத்தம் பண்ற வேலை கிடைக்கலாம் அப்படின்னு நக்கல் அடிச்சான். ஒரு பக்கம் இவங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்க சஞ்சீவனுக்கு அந்த புதையல் விஷயம் மண்டையில கொட்டஞ்சுக்கிட்டே இருந்துச்சு.
அதை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விநாயக் சொன்னதை அசை போட்டு பார்த்தான். மாஸ்டர் முன்னாடி வீராவை அசிங்கப்படுத்த முடியாம கோவத்துல வெளியே போன விநாயக் சஞ்சீவனுக்காக காத்துட்டு இருந்தான். அவனும் கொஞ்ச நேரத்துல யோகிக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்ட்ஸ் வாங்கிட்டு வெளியே வர தனியா ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போயிட்டான். சஞ்சீவனுக்கு இப்ப விநாயக் கூட பேச இஷ்டம் கிடையாது. அவன் நினைச்ச மாதிரி யோகி வின் பண்ணிட்டான். அதை விட ரெக்கார்ட் பிரேக் ஹோல்டர் ஆயிட்டான். இதுக்கு மேல அவனோட தயவு தேவையில்லைன்னு அலட்சியமா பார்த்துட்டு இருந்தான். மாஸ்டர், நீங்க கூட நான் வீராவை பத்தி சொன்ன விஷயத்த நம்பலையா அப்படின்னு விநாயக் கேட்க, உங்க அகாடமி மாஸ்டரே அதை பெருசா பேசலையே, நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கையில ஒரு குட்டி பூனையை நான் பார்த்தேன். உள்ள மாஸ்டர் முன்னாடி ஏதோ மேஜிக் பண்ணி அதை மறைச்சிட்டான் வீரா அப்படின்னு விநாயக் கோவமா சொன்னான். அதான் உங்க மாஸ்டர் அந்த மாதிரி ஜந்து உங்க ஊர்ல நிறைய இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வீரா கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். கண்டிப்பா அந்த பூனை சாதாரணமானது கிடையாது, வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த முட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்த ஜந்து அதுவா தான் இருக்கணும் அப்படின்னு திரும்பவும் சொன்னான். சஞ்சீவனுக்கு அதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை யோகி முட்டைய உடைக்கலைன்னு அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பானா அப்படின்னு அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிட்டு இருந்தான். ஆனா வீரா மேல மட்டும்தான் அவனுக்கு காண்டுன்னு நல்லாவே புரிஞ்சிச்சு. சரி, அப்படியே இருந்தாலும் அந்த பூனைய வச்சு அவன் என்ன பண்ண போறான்? இந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அது இங்க விட்டுட்டு தானே போகணும் அப்படின்னு சஞ்சீவன் சரியா கேட்டான். அத சொல்ல முடியாது. ஒருவேளை கூடவே கூட கூட்டிட்டு போகலாம். அதை விட அந்த புதையல் ரகசியத்தை வீரா கிட்ட இருந்து இப்ப நம்ம வாங்கணும். அதுக்கு உங்களால உதவ முடியுமா அப்படின்னு கேட்டான். சஞ்சீவனுக்கும் ரொம்ப நாள் தனியா அகாடமி ஆரம்பிக்கணும்னு ஆசை. இப்ப அவனுக்கு கீழே இருக்கிற அகாடமி சின்னது, அங்க வசதி எதுவுமே சரியா இல்ல. இப்ப மட்டும் புதையல் கைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காசுல நிறைய விஷயம் பண்ணுவான். அதனால விநாயக் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டான். நீங்க எப்படியாவது வீரா கிட்ட பேசி தனியா ஒரு இடத்துக்கு வர வைக்கணும். அங்கதான் என் ஆளுங்க இருப்பாங்க. மிரட்டி பேசியோ இல்ல தாஜா பண்ணியோ எல்லா விஷயத்தையும் கறந்துடலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப அத பத்தி தான் சஞ்சீவன் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தான். எப்படி வீராவை பேசி இங்க இருந்து கூட்டிட்டு போறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதுக்கு காரணம் மாஸ்டர் உள்பட பசங்களும் டென்ட்டுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அவனை மட்டும் தனியா கூப்பிட்டா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாரோ வந்து முதல்ல மாஸ்டர்ஸ கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க டயர்டா இருக்குன்னு அப்படியே படுத்துக்க, இப்ப வீரா மட்டும்தான் அவங்க கொடுத்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவன் பக்கத்துல வந்த சஞ்சீவன், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வீராக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஹெல்ப்? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சஞ்சீவன் முகம் பார்க்காம பேசினான். யோகிக்கு கொடுத்த இந்த 2 கத்தையும் பிடிக்கிற இடத்துல ஆடுது, அதை மாத்திட்டு வரணும், கொஞ்சம் கூட வரியா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே வீரா எட்டி யோகிய பார்க்க, அவன் வேற ஏதோ உலகத்துல இருந்தான். இந்த வெப்பன்ஸ் யோகி தானே பழக போறான், அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீரா வெளியே எழுந்து போயிட்டான். பின்னாடியே வந்த சஞ்சீவன், அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வீரா, இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு கெஞ்ச, போனா போகட்டும்னு வீராவும் ஒத்துக்கிட்டான். என்ன இருந்தாலும் வீரா, நீ இவ்வளவு நல்லவனா இருக்க கூடாது அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. எனக்கு நல்லாவே தெரியும், இவனுக்கு வெப்பன்ஸ் பத்தி எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது, என் கிட்ட ஏதோ வேலை ஆகணும், அதுக்கு தானே கூட்டிட்டு போறான் அப்படின்னு வீரா கேட்க, சூப்பர் மச்சி அப்படின்னு அவன் கன்னத்துல இடிச்சுது. மச்சியா, வர வர ஊர் ஊரா சுத்திட்டு வந்து புது புது வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு வீரா செல்லமா கோச்சுக்கிட்டான். பின்ன உன்ன மாதிரி இவ்வளவு நாள் அழகி கூட பழகியும் ஒரு நாளாவது அவளை ஆசையா செல்ல பேரு வச்சு கூப்பிட்டு இருக்கியா? ஆனா நான் பாரு, எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு ஒரு செல்லமா பேர் வைக்கிறேன் அப்படின்னு அவன் கண்ணத்தை கிள்ளி கொஞ்சம் ஆரம்பிச்சுது. அழகின்னு சொன்ன உடனே வீராக்கு அவளை பார்க்கணும் போல இருந்துச்சு. எல்லாம் பார்த்து கொஞ்சலாம், இப்ப போய் உன் மாமா மச்சான கவனி அப்படின்னு எதிரில இருந்தவங்களை காட்டிட்டு பட்டு பறந்து போயிடுச்சு. அங்க மொத்தம் 3 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. பார்த்தாலே அவங்க 9th ஸ்டேஜ்ல இருப்பாங்கன்னு வீராக்கு புரிஞ்சுது. என்ன தம்பி, ஊருக்கு புதுசா வந்துட்டு பயங்கர நாட்டாம வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு அன்னைக்கு அந்த சமையல்காரர்கிட்ட சண்டை போட்டத வேணும்னே இப்ப இழுத்தாங்க. உங்க ஊர்ல எல்லாருக்கும் மறந்து போற வியாதியா? அது அன்னைக்கே சால்வ் ஆயிடுச்சு, ஏன் அதை பிடிச்சிட்டு இன்னை வரைக்கும் தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். என்னடா வாய் ரொம்ப நீளுது, எந்த ஸ்டேஜ் நீ அப்படின்னு கேட்டாங்க.
நான் 6th ஸ்டேஜ், ஆனா என் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் 9th ஸ்டேஜ் தாண்டி எல்லாத்துலயும் டாப்பரு. உங்களால அவர்கிட்ட மோதவே முடியாது அப்படின்னு வீரா வேணும்னே சஞ்சீவன் இந்த சண்டைக்குள்ள இழுத்து விட்டான். அதுக்கு காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சஞ்சீவன் அந்த ஆளுங்களுக்கு ஏதோ கண் காட்டுனதை நெற்றிக்கன் சொல்லி கொடுத்துருச்சு. அதனால வீரா டக்குன்னு வேற பிளான் போட்டுட்டான். என்னடா மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தா அவங்க கண்டிப்பா எல்லாத்துலயும் டேலண்டா தான் இருப்பாங்க. என்னமோ புதுசா சொல்ற, இப்படி எல்லாம் பேசி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, உன்னை நாங்க டார்கெட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒருத்தன் கை நீட்டினான். நீங்க எல்லார மாதிரியும் எங்க மாஸ்டர் நினைக்க கூடாது. அவரு ஸ்டூடெண்ட் மேல ஒருத்தன் தப்பான பார்வை பார்த்தாலே அவங்கள பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. நீங்க என்ன இவ்வளவு பேசுனதுக்கு இன்னைக்கு என்ன ஆக போறீங்களோ அப்படின்னு வேணும்னே பயந்த மாதிரி சஞ்சீவன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போதான் சஞ்சீவனுக்கு வீரா ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு புரிஞ்சுது. உடனே பின்னால இருந்து அவனை முன்னாடி அவங்க மேல தள்ளி விட்டு, இந்த ஆக்டிங் பண்ற வேலையெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது, ஒழுங்கா அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சஞ்சீவன் வில்லன் ரேஞ்சுக்கு பேசினான். மாஸ்டர், நீங்க சொன்னா கிணத்துல கூட குதிப்பேன், அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேனா அப்படின்னு பணிவா வீரா அந்த பசங்க முன்னாடி கை கட்டி நின்னான். உடனே அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி கெத்தா ஃபீல் ஆச்சு. வீரா தோள் மேல கை போட்டு, அந்த புதையல் பத்தின விஷயத்த சொல்லிட்டு நீ உயிரோட இங்க இருந்து போலாம், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாங்க. இத பத்தி தான் கேட்க வந்தீங்களா? அத சாதாரணமா சொல்லிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு சஞ்சீவன் கைய பிடிச்சு பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டான் வீரா. இத சஞ்சீவன் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள் ஒரு 4 அடியால கூட வச்சிருந்தா இவன் பண்ற வேலை எல்லாத்தையும் அப்பப்ப தெரிஞ்சிருக்கலாம். இனிமே இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு கணக்கு போட்டுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவர்கிட்ட நான் புதையல் பத்தி விஷயத்த சொன்னேன். அவர் ஓகேன்னு சொன்னா நான் உடனே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு வீரா பணிவா சொல்ல சஞ்சீவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனா உடனே சமாளிச்சுக்கிட்டான். வீரா எல்லாம் நம்ம ஆளுங்க தான், அதனால நீ தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சஞ்சீவன் அவன் முதுகுல தட்டி கொடுக்க, திடீர்னு வீரா செம்மையா இரும்ப ஆரம்பிச்சிட்டான். டேய் என்ன ஆச்சு அப்படின்னு சஞ்சீவன் திரும்பவும் முதுகுல தட்ட, இன்னும் வீரா ஜாஸ்தியா இரும்ப ஆரம்பிச்சான். உடனே பசங்க அவனுக்கு குடிக்க தண்ணி, ஜூஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தாங்க. எதுவுமே இருமலை நிக்க வைக்கிற மாதிரி தெரியல. மாஸ்டர், எனக்கு தான் முதுகுல அடிச்சா இருமல் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, எதுக்கு வேணும்னே இப்படி பண்றீங்க அப்படின்னு வீரா பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு கேட்டான். எனக்கு எப்படிடா தெரியும், இதுதானே முதல் தடவை உன்னை நான் முதுகுல அடிக்கிறேன், சும்மா பொய் சொல்லாத வீரா அப்படின்னு சஞ்சீவன் அழாத குறையா சொன்னான். மாஸ்டர், நான் அந்த ரகசியத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு தானே இந்த பிளான், எனக்கு புரிஞ்சு போச்சு, என் உயிரே போனாலும் நான் அந்த அண்ணா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு வீரா குழந்தை மாதிரி தலையாட்ட சஞ்சீவனுக்கு ஐயோன்னு இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பசங்க கோவமா சஞ்சீவனை நெருங்கி இருந்தாங்க. என்ன ஆளாளுக்கு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இப்ப மரியாதையா நீ அந்த புதையல் இருக்கிற இடத்த எங்களுக்கு சொல்லிரு, இல்ல உன்னை உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சஞ்சீவனை மிரட்டினாங்க. ஹே, எனக்கு தெரிஞ்சா நான் எதுக்கு விநாயக் மூலமா உங்களை ஏற்பாடு பண்ணி இப்படி தனியா கூட்டிட்டு வர போறேன், டைரக்டா அவங்கிட்டயே சொல்லி இருப்பேனே அப்படின்னு சஞ்சீவன் வாயை விட்டுட்டான். வீராக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. யார் வீட்டு புதையல யார் எடுக்கிறது, இருடா உங்களை வச்சு செய்யறேன் அப்படின்னு திரும்பவும் வேணும்னே இரும்ப ஆரம்பிச்சான். அந்த பையன் இருக்கிற நிலைமையில அவனால புதையல் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கே, நீ இப்ப மரியாதையா எங்களை கூட்டிட்டு போற அப்படின்னு சஞ்சீவனை குண்டு கட்டா தூக்கிட்டாங்க. டே என்ன விடுங்கடா, எனக்கு நிஜமாவே அவன் சொல்லல, உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் என்ன மாட்டி விடுறதுக்கும் ஏதோ பிளான் பண்ணிட்டான், இதுதான் அவன் எப்போதுமே பண்றது, என்ன நம்புங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் சஞ்சீவன். ஆனா பசங்க எதுவுமே காதுல வாங்கிக்கல. எல்லாம் விநாயக் கீழே ரொம்ப விசுவாசியா வேலை பார்க்கிற பசங்க, அதனால சொன்ன டைம்ல முடிச்சு கொடுக்கணும், அதான் அவங்க ப்ராஜெக்ட். அந்த பசங்களும் சஞ்சீவனும் போற பாதையை வெறிச்சு பார்த்துட்டு இருந்த வீரா தோள் மேல வந்து பூனை உக்காந்துச்சு. ஏய், நீ எப்ப வந்த? இங்க நடந்த கூத்த பாத்தியா? எல்லாம் உன் விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரா சிரிச்சான். நான் எப்பயோ வந்துட்டேன் சீஃப், நீங்க எனக்காக தானே உங்க மாஸ்டரை மாட்டி விட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுச்சு. நீ எப்படி இவங்க கிட்ட இருந்து உன்னோட புதையலை காப்பாத்திக்க போற, எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு வீரா உண்மையா வருத்தப்பட்டான். அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அதை நெருங்க முடியாது சீஃப், நீங்க சந்தோஷமா உங்க ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சிரிச்சுது. வீரா கண் கலங்க அதை அப்படியே வருடி கொடுத்தான். கொஞ்ச நேரம் பேசிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இங்க சஞ்சீவனை தூக்கிட்டு விநாயக் முன்னாடி வந்து போட்டாங்க அவன் ஆளுங்க. அவன் பல்ல கடிச்சிட்டு, அறிவு கட்டவங்களா, இவரு மாஸ்டர், எதுக்காக இவரை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டான்.
அந்த வீரா தான் இந்த மாஸ்டருக்கு புதையல் விஷயம் தெரியும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே விநாயக் பசங்களை அங்க இருந்து கிளம்பி போக சொல்லிட்டான். நான் கூட வீராவை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல, உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருக்கானே, அந்த புதையல் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு விநாயக் விசாரிக்க ஆரம்பிச்சான். நீ இப்பவும் வீராவை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் போய் என்கிட்ட எப்படி சொல்லுவான் அப்படின்னு சஞ்சீவன் கேட்க, விநாயக் அவனை மூச்சு விடுற தூரத்துல நெருங்கி இருந்தான். ஏற்கனவே மாஸ்டர்ஸ் என்ன திட்டினதுல நான் செம்ம கடுப்புல இருக்கேன். இன்னும் என்ன வெறி ஏத்தாம அந்த புதையல் இருக்கிற இடத்த சொல்லிடுங்க அப்படின்னு மிரட்டினான். அறிவில்லாம பேசாத. வீரா என்கிட்ட சொல்லி இருந்தா நான் அடுத்த செகண்ட் அந்த புதையல் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சுருட்டிட்டு யோகியோட எஸ்கேப் ஆயிருப்பேன். சஞ்சீவன் சீரியஸா சொன்ன அப்புறம் தான் விநாயக் அவனை நம்பினான். இப்ப மொத்த கோவமும் அவன் அனுப்புன பசங்க மேல திரும்பிச்சு. நீங்க இங்கேயே இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வீராவை தூக்கிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு விநாயக் கிளம்ப அவனை வழிமறைச்சு நின்னா சஞ்சீவன். என்னதே, திரும்பவும் அவனை கூட்டிட்டு வருவியா? அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எனக்கே திரும்பவும் எப்படி அங்க போறதுன்னு தெரியல. ஒருவேளை மாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்தா நான் இனிமே இந்த ஊர்ல தான் டேரா போடணும் அப்படின்னு தலையில கை வச்சு உட்காந்துட்டான். அப்பதான் விநாயக் பார்க்க அவரோட மாஸ்டர் அங்க வந்தாரு. அவன் கையில இன்விடேஷன் மாதிரி ஒன்னு கொடுத்து, இதுல நீ கண்டிப்பா கலந்துக்கணும், அதுக்கு ஏத்த பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவனுக்கு இருந்த ஆத்திரத்துல அப்படியே அதை தூக்கி கீழே போட்டுட்டான். அது சரியா சஞ்சீவன் கால் கீழே வந்து விழுந்துச்சு. அதை எடுத்து பார்த்தவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். விநாயக், தயவு செஞ்சு இதுல நீ கலந்துக்க அப்படின்னு சொல்ல கோவமா திரும்பி பார்த்தான். நீ ஒரே ஒரு புதையலுக்காக இங்க காத்துட்டு இருக்க போறியா, இல்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உனக்கு வேணுமா அப்படின்னு சஞ்சீவன் கேட்டான். புரியல அப்படின்னு விநாயக் தலையாட்ட, இது ஜான்சி அகாடமி நடத்துற ஜூனியர்ஸ் 20 போட்டின்னு சஞ்சீவன் முடிக்கல, நான் அதுல டாப்பர்னு கெத்தா சொன்னான். அப்போ அந்த ஜான்சியை மடக்க ட்ரை பண்ணு, அவ இதை விட 10 புதையல் உனக்கு தருவா அப்படின்னு ஆசை வார்த்தைய பேசி விநாயக்க எப்படியோ மாத்திட்டான். ஆனா சஞ்சீவனுக்கு இன்னும் புதையல் மோகம் இருக்கு. இவங்க தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் அந்த பூனைக்குட்டி இவங்களை அந்த புதையல் கிட்ட நெருங்க விட போறதில்ல. அது சில பேரை லிஸ்ட்ல வச்சிருக்கு. அவங்க கிட்ட கொஞ்ச நாள்ல அந்த புதையலை ஒப்படைச்சிட்டு வீரா கிட்ட வந்துட போகுது. இது தெரியாம ஆளாளுக்கு ஆடிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எல்லாம் விதி. எல்லாரும் சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகுங்க, நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு இதுவரைக்கும் 10வது தடவையா முத்து மாஸ்டர் பசங்களை எழுப்பிட்டு இருக்காரு. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.